ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோவிலில் நடக்க இருக்கக்கூடிய தை அமாவாசை பூஜை, மிகவும் விமர்சையான பூஜையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு தை மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று நமது ஆலயத்தில் தை அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது. இந்த அமாவாசையை முன்னிட்டு காலையில் அம்பிகைக்கு 7 மணிக்கெல்லாம் சிறப்பு அபிஷேகங்கள் ஆரம்பிக்கப்படும். இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கு கோபூஜை நடைபெறும். காலையில் 5 மணிக்கு கோபூஜைக்கு அப்புறம் அம்பாளுக்கு 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு சிறப்பு திரவிய அபிஷேகம், கபாலத்துக்கும் கபால அபிஷேகம் நடைபெறும். அம்பாளுடைய ஆயுதங்களுக்கும் இந்த அபிஷேகம் நடைபெறும். இது எதனால் அப்படின்னா, மறு அமாவாசை மாசி அமாவாசை. அந்த மாசி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நம்ம கோவிலில் நடைபெறும். அதுக்காக தான் தை அமாவாசையே பூஜைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு காலை 10 மணிக்கு சிறப்பு சோடசோபசாரத்துடன் பம்பை உடுக்கை மேல வாத்தியத்துடன் தீபாராதனை நடைபெறும். அதன் பிறகு 10:30 மணிக்கு அருள்வாக்கு மேடை நடைபெறும். இந்த அருள்வாக்கு மேடை நீங்கள் அருள்வாக்கு கேட்க வரீங்க அப்படின்னா நேரில் அன்னைக்கு அருள்வாக்கு பெற்று செல்ல வேண்டியது அவசியம். இந்த அருள்வாக்குக்கு முன்பதிவு கண்டிப்பாக பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கும். வெளிநாடுகளில் வெளி ஊர்கள்லேருந்து அருள்வாக்கு கேட்க வரதுனால முன்பதிவு அவசியம். எங்களுக்கு காலையிலேயே நீங்கள், அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பணம் கட்டிட்டு ரசீது பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் கோவிலில் அருள்வாக்கு கேட்க நேரடியாக தான் வரணும். ஃபோன் மூலிமா நான் அருள்வாக்கு சொல்கிறது கிடையாது. அதன் பிறகு மதியம் 1 மணிக்கு அன்னதானம் கோவிலில் நடைபெறும். அதுக்கு பிறகு மாலை 6 மணிக்கு சிறப்பான ஊஞ்சல் சேவை அம்பிகைக்கு நம்ம கோவிலில் நடைபெறும். இந்த அமாவாசை பூஜை ரொம்ப 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 விசேஷமான பூஜை. மற்ற நாளில் அருள்வாக்கு கேட்குறத விட இந்த ஒரு நாளில் நீங்கள் அருள்வாக்கு கேட்குறதுன்றது ரொம்ப பிரசித்தியான விஷயம். ரொம்ப பிரதானமான தேவதை, அமாவாசைக்கு உள்ள பூஜை தேவதை அங்காள பரமேஸ்வரி. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம அங்காளம்மனை தரிசனம் பண்ணுறதுனாலேயே நம்மளை பிடிச்ச ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு நம்ம வாழ்க்கை மிகவும் வளமானதாக வாழ அம்பிகையுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எங்கேயா இருந்தாலும், எந்த ஊர்லையா இருந்தாலும், எந்த இடத்துல இருக்க ஆலயமாக இருந்தாலும் அங்காளம்மனை அமாவாசை அன்னைக்கு போய் மனதார தரிசனம் பண்ணுங்க. சென்னையில் நம்ம கோவிலில் பெசன்ட் நகர் போகிற வழியில் அடையாறில் பெசன்ட் அவென்யூ ரோட்டில் நம்ம கோவில் அமைஞ்சிருக்குது. நம்ம கோவிலுடைய லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேண்டிய அன்பர்கள் விலாசம் தெரியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் விலாசம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு தரிசனம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மறு அமாவாசைக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் தெரியும். எல்லாம் வல்ல ஆதிசக்தி அன்னை அங்காள பரமேஸ்வரி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.